வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பழங்கள், காய்கறிகள், சிறுதானியங்களில் மதிப்பூட்டலுக்கான பயிற்சி குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் PG தேன்மொழி அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. காரியாபட்டி சிறுதானிய விவசாய உற்பத்தியாளர்கள் கம்பெனி செயல்பாடுகளை இந்நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் உறுப்பினர் M தினகரன் மற்றும் பயனாளி A தர்மராஜன் ஆகியோர் தரும் செயல்பாட்டு தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாகப்பட்டினம், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. இன்றைய பறவை இனம் வான்கோழி பற்றிய செய்திகள். தொடர்ந்து மீன் ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒரு பார்வை. தொடரும் வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கும்பகோணம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் பொருட்களை தாங்களே விற்பனை செய்யும் போது அதற்குரிய பலனை பெற வேண்டும் என்ற தொலைநோக்கோடு வேளாண் உற்பத்தியாளர்கள் கம்பெனிகள் கம்பெனி கூட்டத்திற்கு உட்பட்டு துவக்கப்படுகின்றன. அவ்வாறு விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டாரம் அல்லாரப்பேரியில் இயங்கி வரும் காரியாபட்டி சிறுதானிய விவசாய உற்பத்தியாளர்கள் கம்பெனியின் இயக்குனர் மற்றும் உறுப்பினர் M தினகரன் மற்றும் பயனாளி A தர்மராஜன் இவர்களை சந்தித்த போது விவசாயிகள் எவ்வளோதான் உற்பத்தி பண்ணினாலும் சரி, நல்ல கடுமையாக உற்பத்தி பண்ணாங்க, 6 மாதம் 5 மாதம் உழைக்கிறாங்க. ஆனால் சரியான பொருள் அவங்களுக்கு விலை கிடைக்க மாட்டேங்குது. அந்த விலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா பேருமே ஒற்றுமையாக இருந்து அதை செயல்படுத்தி நம்மளே அந்த பொருளுக்குடைய விலையை நிர்ணயம் பண்ணோம்னா வாங்கக்கூட நம்மகிட்ட நேரம் வாங்க வருவாங்க. அதனால தான் நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னேற்றவே முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் என்னதான் இருந்தாலும் வியாபாரிகள் அவங்க வாங்கி விற்கிறதுனால ஒரு நிமிஷத்தில் அவங்க வருமானம் எடுத்து போகிறாங்க. நம்ம 6 மாதம் என்ன தான் வேலை பார்த்தாலும் அந்தளவுக்கு நம்ம வருமானம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விவசாயமானது ஒரு புண்ணியமான தொழில். நம்ம உற்பத்தி பண்ண பொருட்களில் நல்ல விலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நாட்டில் நம்ம ஊர்களும் பரப்பண்ணு அடப்பண்ணு அத்தனைக்கு நம்ம உணவுப் பொருள் தயாரிக்கிறோம். அதனால் விவசாயிகள் முன்னேறினா தான் நாடே முன்னேற முடியும். அதை கருத்தில் கொண்டு எல்லா கிராமங்களுக்கு நாங்கள் சென்று ஒரு குழுவை அமைச்சு அவங்க மூலமாக அந்த கருத்தில் சொன்ன பின்னாடி ஒரு கம்பெனியாக பதிவு பண்ணி அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு கூட்டங்கள் போட்டு இந்த பொருட்களை அதே மாதிரி மதிப்பு கூட்டுறதுக்கும் கோயிலாங்குளம் அரசு ஆராய்ச்சி மையத்துக்கு கூட்டிகிட்டு போய் பெண்கள் மற்றும் எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் அந்த மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயார் பண்ணுறதை அதையும் அவங்களுக்கு இந்த கம்பெனி மூலமாக செஞ்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் இப்போ மக்காச்சோளம் போன்ற அந்த சிறுதானிய பொருட்கள் முதல்ல வியாபாரிகள் வச்ச விலையத்தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒன்று சேரும்போது அவங்க டைரெக்டாகவே இப்போ கம்பெனிகள் வாங்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள் முதற்கொண்டு நம்ம கம்பெனிக்கே நாட வர்றாங்க. இதன் மூலமாக விலை பொருள் விலை கூடுறதுக்கு சந்தர்ப்பமாக இருக்குது. மக்கள்கிட்டையும் இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக இருந்தது. இதன் மூலமாக எல்லா கிராமங்களையும் இது பண்ணி இப்போது கடந்த அது மட்டும் இல்லாமல் நாங்களும் பல இடங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு சென்று அவர்கள் நடத்தி கொண்டிருக்க விவரத்தையும்
இதே மாதிரி பொருள் நிர்ணயம் பண்ணுறது, பெரிய அளவில் கோடன் பண்ணி எந்த வியாபாரம் அங்கேயே வந்து வாங்குகிறாங்க. அவங்க வந்து வாங்கி பொருள் அவங்களே நிர்ணயம் பண்ணும்போது விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கிறது. அதை நாங்கள் பார்த்துட்டு வந்ததுனால மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. பொருள் விலை நிர்ணயம் பண்ணுறது மிக முக்கியம். மிக முக்கியமானதே மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டில் ஜெயிச்சா எல்லாமே ஜெயிச்சிடலாம். அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு அதே மாதிரி செலவுக்கு வந்து வங்கிகள் நம்மளுக்கு உதவி செய்யும்போது நம்ம செலவுகளும் நம்ம அதிக வட்டிக்கு வாங்காமல் செஞ்சுக்கலாம். எங்கள் கம்பெனியை கூட்டம் வந்து ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் கூட்டம் நடத்தப்படுது. கம்பெனி உறுப்பினர்கள் வந்து 9 பேர் இருக்காங்க. அப்போ கூட்டத்தில் பேசி அந்தந்த கூட்டத்தில் என்னென்ன பேசி முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுகள் வந்து அடுத்த கூட்டத்தில் முடிவு எடுத்து அதன்படி செயல்படுத்துகிறோம். அடுத்த மாதத்துக்கு தேவையானதுகளை அதே மாதிரி பேசி ஒவ்வொரு கூட்டத்திலையும் செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். மேலும் விவரம் பெற எம் தினகரன் அவர்களை 09626236301 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கடந்த 25 ஆண்டுகளாக நிலக்கடலை விவசாயம் செய்து வருகிறேன். தற்சமயம் புதியதாக K6 என்ற ரகம், புதிய கடல் ரகம் போடுவதற்கு முயற்சி பண்ணுற பொழுது எங்களுடைய காரியாபட்டி சிறுதானிய விவசாய உற்பத்தியாளர் கம்பெனியிலேருந்து எங்களுக்கு உதவி பண்ணி விருதுநகர் மாவட்ட வேளாண் உற்பத்தி விற்பனை நிலையத்தின் மூலமாக எங்களுக்கு அதிகமான கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணி இந்த கடலை வாங்குறதுக்கு, இந்த புதிய ரகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கம்பெனிக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இந்த கடலை எடுக்கும் பொழுது இந்த கம்பெனி மூலமாக நேரடியாக விற்பனை நாங்களே பண்ணி என்னுடைய லாபத்தை வந்து வியாபாரிகள் மூலமாக பண்ணாமல் நேரடியாக நாங்கள் கம்பெனி மூலமாக பண்ணி இந்த லாபத்தை வந்து விவசாயிகள் பயன்படுற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுடைய இந்த காரியாபட்டி சிறுதானிய விவசாயிகள் கம்பெனிக்கும் எங்களுடைய விவசாய மக்களுக்கும் மாவட்ட வேளாண் வணிகத்துறை மூலமாக அனைத்து இங்கே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த பொருள்களை வந்து எப்படியெல்லாம் நீங்கள் அதை மார்க்கெட்டிங் பண்ணணும், நீங்கள் நேரடியாக விற்கிறதுக்கும் அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த காரியாபட்டி செவல்பட்டி மண்டபத்தில் வச்சு இந்த மதிப்பு கூட்டுறதுக்கு என்னென்ன மாதிரி இங்கே ஊர்களில் உள்ள குடோன்கள் அந்த பொருட்களை பாதுகாத்து அதுக்கு 75% லோன் வாங்கி கொடுத்து எப்போ விலை கூடுதோ அந்த டயத்தில் நீங்கள் வீங்கன்றதுக்கு அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு எங்களுக்கு நிறையா உதவிகள் வேளாண் விற்பனை மூலமாக எங்களுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாகப்பட்டினம், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. நாகப்பட்டினம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், இரவை உளுந்து, எள், கரும்பு. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்பதால் எள், கரும்பு, நெல் தரிசு பருத்திக்கு நீர் பாசனம் செய்யவும். நெல் தரிசு பருத்திக்கு NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 40 ppm என்ற அளவில் 60 மற்றும் 90வது நாளில் தெளிக்கவும். மதுரை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு காலை மற்றும் இரவு நேரத்தில் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் காரணமாகவும் குறைந்த ஈரப்பதத்தின் காரணமாக பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரையில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக இருக்கும். எனவே 5 மாத வயதுடைய வாழைக்கன்றுகளுக்கு முட்டு கொடுக்கவும். வறண்ட வானிலையே தொடர்ந்து நிலவும் என்பதால் தென்னை மரம் ஒன்றிற்கு நாளொன்றுக்கு 100 லிட்டர் தண்ணீரை பாசனம் செய்யவும். 3 மாத கன்றுகள், 2 மாத ஆட்டுக்குட்டிகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். சிவகங்கை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு காய்கறி பயிர்கள் தற்சமயம் பூக்கும் மற்றும் காய்க்கும் பருவமாகும். இத்தருணத்தில் வறண்ட வானிலை நிலவுவதால் நுண்ணூட்ட உரங்களை தெளிப்பதன் மூலம் மகசூலை அதிகரிக்க இயலும். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகள் மற்றும் கன்று குட்டிகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போடவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் பறவை இனங்கள், வான்கோழி வளர்ப்பு முறைகள் மற்றும் இனங்கள். அகன்ற மார்பு கொண்ட பிரான்ஸ். இவ்வகை வான்கோழிகள் இங்கிலாந்து நாட்டில் தோன்றியவை. இவ்வினங்களில் ஆண் கோழிகள் 15 முதல் 18 கிலோ எடை வரையிலும், பெட்டை கோழிகள் 12 to 16 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடிய தன்மையுடையன. இவற்றின் நிறம் பொதுவாக கருப்பாக இருக்கும். ஆனால் பெட்டை வான்கோழிகள் மார்பு பகுதியில் உள்ள சிறகுகளின் நுனிப்பகுதி மட்டும் வெள்ளை நிறமாக இருக்கும். இந்த நிற வேற்றுமை
பெட்டை கோழிகளை ஆண் கோழிகளிடமிருந்து பிரித்து வளர்க்கப்பட பயன்படுகிறது. இவ்வகை வான்கோழிகளை இறைச்சிக்காக வளர்க்கலாம். அகன்ற மார்பு கொண்ட பெரிய வெள்ளை வான்கோழி. இந்த ரக வான்கோழிகள் அகன்ற மார்பு கொண்ட பிரான்ஸ் மற்றும் வெள்ளை ஆலந்து ஆகியவற்றின் கலப்பின சேர்க்கை மூலம் உருவாக்கப்பட்டவையாகும். இவ்வகை வான்கோழிகள் வெள்ளை நிறமாக இருக்கும். ஆண் கோழிகள் 12 முதல் 18 கிலோ எடை வரையிலும், பெண் இனங்கள் 7 முதல் 9 கிலோ எடை வரையும் இருக்கும். இவ்வகை வான்கோழிகளை இறைச்சிக்காக வளர்க்கலாம். 12 வார வயதில் சுமார் 8 முதல் 10 கிலோ வரை வளரும் தன்மை கொண்டவை. மேலும் நிறம் வெள்ளையாக இருப்பதால் அதிக வெப்பத்தை தாங்கி எந்த சூழ்நிலையிலும் நன்கு வளரும் திறன் கொண்டவை. நமது பகுதிகளுக்கு மிகவும் ஏற்ற வகையாக கருதப்படுகின்றன. பெல்ஸ்வெல்லி சிறிய வெள்ளை. அமெரிக்க நாட்டின் பெல்ஸ்வெல்லி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் இவ்வகை வான்கோழிகள் உருவாக்கப்பட்டன. இவ்வகை வான்கோழிகள் பெரும்பாலும் அகன்ற மார்பு கொண்ட பெரிய வெள்ளை வான்கோழிகளைப் போலவே இருக்கும். ஆனால் உடல் எடையில் சிறியதாக இருக்கும். எனவே இந்த வகை வான்கோழிகளை முட்டை மற்றும் வான்கோழி குஞ்சு உற்பத்திக்கு வெகுவாக பயன்படுத்தலாம். மேலும் வளர்ச்சி குறைவாக இருப்பதால் 4 மாதம் வரை வளர்த்து பின் இறைச்சிக்காக விற்பனை செய்யலாம். அப்பொழுது அதன் எடை சுமார் 6 முதல் 8 கிலோ வரை இருக்கும். மீன் ஒரு ஆரோக்கியமான உணவு. மீன் உணவு என்பது அசைவம் மற்றும் கடல் உணவு என்று ஒதுக்கக்கூடிய உணவு அல்ல. மீன்கள் தனி சுவையும் ஊட்டச்சத்துக்களும் மிகுந்த சிறந்த மாமிச உணவாகும். மீன்களில் பொதுவாக 60 முதல் 80 விழுக்காடு ஈரப்பதமும், 15 முதல் 24 விழுக்காடு புரதச்சத்தும், 3 முதல் 5 விழுக்காடு கொழுப்புச்சத்தும், 0.4 முதல் 2 விழுக்காடு தாது உப்புகளும் உள்ளன. தாது உப்புக்களை பொறுத்த அளவில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, அயோடின், குளோரின், கந்தகம், பாஸ்பரஸ், மேக்னீஸ், தாமிரம், துதநாகம், கோபால்ட், ஆர்சனிக் மற்றும் புளோரின் போன்றவை முக்கியமானவைகளாகும். மீன்களில் மேற்கூறப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் தவிர விட்டமின் ஏ, டி, இ மற்றும் பி போன்ற உயிர் சத்துக்களும் நிறைந்துள்ளன. நமது உடல் ஆரோக்கியமான வளர்ச்சியை பெற தேவையான அளவில் புரத சத்துக்களை உணவின் மூலம் பெறுவது இன்றியமையாததாகும். பொதுவாக பிற மாமிசங்களின் விலைகளை ஒப்பிடும்போது மீன்களின் விலை குறைவாகவே உள்ளதால் உலக அளவில் மலிவான விலையில் தரமான மாமிச புரதத்தை அளிக்கும் உணவாக மீன்கள் கருதப்படுகின்றன. மீன் உணவானது அறிவை விருத்தி செய்யும் வல்லமை உள்ள ஒரு உணவாகும். அதாவது வாரம் ஒரு முறைக்கு மேலாக மீன் உணவு உண்பது 10 வயது பருவத்தினருடைய மூளை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. இந்த காலகட்டத்தில், அதாவது 15 வயதுக்கு மேல் மீன் உணவை வாரம் ஒரு முறை விட அதிகமாய் உண்பது அவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு பெருமளவில் உதவுகிறது. கடல் மீன் சிறந்ததா அல்லது குளத்து மீன் சிறந்ததா என சில வகையான விவாதங்கள் உண்டு. ஆனால் இவை இரண்டிற்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. குளத்து மீனில் சகதி வாடை வரும். இதற்கு காரணம் அவை ஆழம் குறைந்த பகுதிகளில் வளர்க்கப்படுவதே ஆகும். இவ்வகை மீன்களை சமைப்பதற்கு முன் முழுவதுமாக செதில்களை நீக்கி நன்கு கழுவி பயன்படுத்தினால் சகதி வாடியை நீக்கிவிடலாம். உலக சுகாதார நிறுவனம் மற்றும் உணவு மற்றும் விவசாய நிறுவனம் கூற்றின்படி சராசரியாக ஒரு மனிதன் 100 கிராம் மீனை ஒரு நாளில் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்தியர்கள் 50 கிராம் மட்டுமே சராசரியாக உட்கொள்கிறோம். இதனால் குளம், குட்டை மற்றும் கண்மாய்களில் பல்வேறு மீன் வகைகளை வளர்த்து உற்பத்தியை பெருக்கி உண்டு பயன்பெறுவோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு உயர்தரம் இதர ரகம் கோவில்பட்டியில்
குறைந்தபட்சம் 1850 முதல் அதிகபட்சம் 1940 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சம் 1800 முதல் அதிகபட்சம் 2000 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சம் 1450 முதல் அதிகபட்சம் 1530 ரூபாய்க்கும், நெல் பொன்னி உஸ்லம்பட்டியில் குறைந்தபட்சம் 1900 முதல் அதிகபட்சம் 2000 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சம் 1733 முதல் அதிகபட்சம் 2589 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் சேத்துப்பட்டில் குறைந்தபட்சம் 1266 முதல் அதிகபட்சம் 1425 ரூபாய்க்கும், நத்தத்தில் குறைந்தபட்சம் 1500 முதல் அதிகபட்சம் 1800 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் திருப்பூரில் குறைந்தபட்சமாக 6000 முதல் அதிகபட்சமாக 7000 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்த மற்றும் அதிகபட்சமாக 12330 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி சேலத்தில் குறைந்தபட்சமாக 8550 முதல் அதிகபட்சமாக 9250 ரூபாய்க்கும், நாமகிரி பேட்டையில் குறைந்தபட்சமாக 9099 முதல் அதிகபட்சமாக 10699 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கும்பகோணம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 32 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டொன்று 3 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 12 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 78.3% ஆகும். காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டர் ஆகும். மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 43.9% ஆகும். மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.2 டிகிரி செல்சியஸ் ஆகும். மழை அளவு 0 மில்லி மீட்டர் ஆகும். சூரிய கதிர்வீச்சு 474.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். வளிமண்டல அழுத்தம் 886 ஹெக்டா பாஸ்கல் அளவாகும். இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.8 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வேளாண் விளைபொருட்களில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து விற்பதால் ஊரக பொருளாதாரம் மேம்படுகிறது.
பெரிய அளவில் இதனை மேற்கொள்ளாவிட்டாலும் நகர மற்றும் வட்டார வேளாண்மையாளர்களின் வருமானம் பெருகும். இதனை கருத்திற்கொண்டு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையம் பழங்கள், காய்கறிகள், சிறுதானியங்கள் இவற்றில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பது குறித்து பயிற்சி அளித்து வருகின்றது. இப்பயிற்சியினை பற்றி விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் தோட்டக்கலைத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் PG தேன்மொழி அவர்கள். இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மனையியலில் முக்கியமாக என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னோடி விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பருவ பெண்கள் இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். என்னென்ன மாதிரி பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக வந்துட்டு மனையியலில் பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்தல் பயிற்சி, வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி. இந்த உணவு பதப்படுத்தல் பயிற்சியில் வந்து என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக வந்துட்டு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் என்னென்ன காய்கறிகள், பழங்கள், பயறு வகைகள், சிறுதானியங்கள், கீரை வகைகள், காளான், இது மட்டும் இல்லாமல் மூலிகை சாகுபடி, இந்த மாதிரி சாகுபடி செய்கிற விவசாயிகள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். மதிப்பு கூட்டுதல் பயிற்சி. ஏன் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி அப்படின்னா, இப்போ வந்துட்டு சாகுபடி செய்த காய்கறிகளையோ பழங்களையோ அப்படியே விற்பனை செய்யாமல் கொஞ்சம் மதிப்பு கூட்டி விற்றோன்னா இன்னும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான குறிக்கோள். அதில் வந்து பார்த்தோன்னாக்க, நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இந்த காளையார் கோவில், கள்ளல், அதை சுற்றியுள்ள கிராமங்களில் நெல்லி நிறைய பயிர் செய்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தோன்னா மா, கொய்யா, சப்போட்டா, பலா, இதெல்லாம் கூட பழங்கள் சாகுபடி செய்கிறாங்க. அதே மாதிரி காய்கறிகள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரியான வெண்டை, கொத்தவரங்காய், பப்பாளி, இது மாதிரியான நிறைய காய்கறிகள், கத்தரி, சின்ன சின்ன தட்டைப்பயிறு போன்ற காய்கறிகள்லாம் சாகுபடி செய்கிறாங்க. அந்தந்த பருவ காலத்திற்கு ஏற்றவாறு பயிற்சிகள் நடந்துகிட்ருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த நெல்லியில் ஊறுகாய், மிட்டாய், நெல்லி சாறு, இது மாதிரியான நெல்லி தொக்கு, இது மாதிரி பண்டங்கள் தயாரிக்கிறது எப்படி, அதை எப்படி முறையாக பாதுகாக்கிறது, பதப்படுத்துறது எப்படி, பையகப்படுத்துதல், மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல் எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சியெல்லாம் கொடுத்துருவோம். அதே மாதிரி அவங்களோட விற்பனை வாய்ப்பு, சந்தைப்படுத்தலுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா, வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக எங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து கண்காட்சி நடத்துகிறோமோ அப்போல்லாம் அந்த விவசாயிகள், பண்ணை மகளிர்களையும் நாங்கள் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்டால் கொடுத்தும் கூட அந்த பொருட்களை வந்து விற்பனை செய்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறோம். இதெல்லாம் விட முக்கியமாக வந்து அந்த பண்டம் தயாரித்து விற்பனை செய்கிறதுக்கு உணவு பதப்படுத்தும் துறை மூலமாகவும் அந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் மூலமாகவும் அவங்க வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பால் பொருட்கள்னு பார்த்தோன்னா, கறவை மாடு அதிகமாக உள்ள பண்ணை மகளிர் விவசாயிகளுக்கு வந்துட்டு அந்த பால்லையும் கூட மதிப்பு கூட்டிய பண்டங்கள் தயாரித்தல் எப்படி அப்படிங்கிற பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அதில் பால் பார்க்கும்பொழுது பன்னீர் தயாரித்தல் விரும்பி எடுத்துகிட்ருக்காங்க. அதாவது 12 லிட்டர் ஒரு பாலில் தான் நமக்கு ஒரு 1 கிலோ பன்னீர் தயாரிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக பால் கிடைக்கக்கூடிய காலங்களில் தான் அந்த பாலை சேகரித்து ஒரு குரூப்பாக வந்து செய்வாங்க. அதே மாதிரி வெயில் காலங்களில் பார்த்தோன்னா அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு வந்துட்டு கேரட் மில்க்கு, பீட்ரூட் மில்க்கு அப்படிங்கிற ஒரு நறுமணப்பால் தயாரித்தல் பயிற்சி கூட கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா சிறுதானியங்கள் தான் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு இப்போ ஒரு அதிகபட்சமாக இப்போ சமீப காலமாக ஒரு 10 வருஷமாகவே சிறுதானியத்தை தான் வந்து பல்கலைக்கழகத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு விழிப்புணர்வு கொடுக்க சொல்கிறாங்க. அதனால் நிறைய மெஷினரிஸ் கூட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்குடிக்கு. அதை கூட நம்ம வந்து காளையார் கோவில் சுற்றி உள்ள கிராமங்களுக்கும் தேவகோட்டை பக்கத்தில் உள்ள கிராமங்களையும் கூட ஒருங்கிணைச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு இந்த மெஷினரிஸை கொடுக்க போகிறோம். சிறுதானியங்கள்லேருந்து உமி நீக்கிறது, அதை வந்து கல் தனியாக, குருணை தனியாக, அரிசி தனியாக தரம் பிரிக்கிறது, மாவை அரைக்கிறது, மாவை வந்து இன்னும் நல்ல சலிக்கிறது, அப்புறம் அந்த மாவை கூட தயார் பண்ணி நம்ம பேக்கில் போட்டு சீல் பண்ணுறது
பண்ணுறதுக்கான மெஷின், இது மாதிரியான ஒரு 6 வகையான மெஷின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுலேயும் நிறைய அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். என்ன மாதிரி ட்ரைனிங் அப்படின்னா, சிறுதானியங்கள் வந்து ஓரளவு தான் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பயிர் செஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் அதோட விழிப்புணர்வு அதிகம் தேவைங்கிறனால பக்கத்தில் கூட அவங்க வாங்கி அதிலேருந்து நிறைய பொடிகள் தயாரித்து விற்பனை பண்ணுறாங்க. என்ன மாதிரி பொடிகள் அப்படின்னா, எல்லா சிறுதானியங்களையும் கலந்த ஒரு சத்தான கேவிகே நியூட்ரி மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் எல்லா சிறுதானியங்களையும், குறிப்பாக பார்த்தோன்னா கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, இது மாதிரியான எல்லா சிறுதானியங்களோடையும் கொஞ்சம் புரதச்சத்தையும் நம்ம வந்து சேர்க்கறதுனால கொஞ்சம் பாதாம், முந்திரி, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, கொஞ்சம் வாசத்துக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வறுத்து அதை மாவாக திரித்து பாக்கெட் போட்டு விற்கிறாங்க. இந்த மாவை என்ன மாதிரியான பாக்கெட்லாம் போடுறாங்க அப்படின்னா, காளைக்கூழ், தோசை மிக்ஸாக பண்ணுறாங்க, புட்டு, கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு, இது மாதிரி மக்களுக்கு தேவையான ஒரு அன்றாட உணவுக்கு தேவையான ஒரு இதில் அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்து ஒரு விற்பனை வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கிறாங்க. இதோட நாங்கள் என்ன சொல்கிறோம் அவங்களுக்குன்னா, இந்த கேவிகேல வந்து மட்டும் ட்ரைனிங் எடுக்காமல் இப்போ பெரிய லெவலில் கமர்ஷியல் லெவலில் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அடுத்து வந்து மதுரையில் உள்ள மனைகள் கல்லூரிக்கு போக சொல்லுவோம், அடுத்து கோயம்புத்தூரில் உள்ள வந்து உணவு பதப்படுத்தல் துறை போக சொல்லுவோம், பக்கத்தில் உள்ள ஐஐசிபிடி தஞ்சாவூர் போக சொல்லுவோம். இது மாதிரி அவங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னா, இப்போ மசாலா பொடி ட்ரைனிங் அப்படின்னா சின்ன லெவலில் ஒரு ஹாஸ்டலுக்கோ ஹோட்டலுக்கோ கொடுக்குற மாதிரியான அளவுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி காளான் கிடைக்கக்கூடிய டைமில் வந்துட்டு காளானில் இந்த பண்ணை மகளிருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச காளானை வந்து 1 கிலோ காளானை வந்து நீங்கள் இவ்வளோக்கு தான் விற்கணும்னு கிடையாது, அதை அப்படியே வந்து நீங்கள் பவுடர் ஆக்கினீங்கன்னா நிறைய சூப் மிக்ஸு, இட்லி மிக்ஸு, ரசம் பொடி எல்லா மிக்ஸ்லையும் நீங்கள் பண்ணலாம். பஜ்ஜி மிக்ஸு, போண்டா மிக்ஸு நிறைய இருக்குது இல்லைங்களா. அந்த கடலை மாவை மட்டும் வச்சுட்டு இதில் எல்லாத்துலேயும் காளான் பவுடரை கலந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மிக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இது தவிர சிற்றுண்டிகள் ஆரம்பித்து காளான் கட்லட், காளான் பக்கோடா, காளான் பஜ்ஜி, அந்த கடலை மாவு கலவைன்னு சொல்கிறேன் இல்லையா, அது கூட நம்ம அந்த காளான் பவுடரையும் கலந்துட்டு இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக அந்த காளானை வந்து நல்ல ஸ்லைஸ் போட்டு அதை முக்கி எடுத்து நீங்கள் வந்து கூட ஒரு பண்டமாக தயாரித்து நீங்கள் விற்பனை செய்யலாம். அது மாதிரி பக்கோடாவும் அப்படி தான் போட்டு இது வந்து வாரத்தில் ஒரு நாள் இன்றைய ஸ்பெஷல் காளான் அப்படின்னு சொல்லிட்டு காளானில் ஏதாவது ஒரு நான் சொன்ன ஐட்டங்கள்லாம் அவங்க செய்து விற்பனை வாய்ப்புக்கு பண்ண சொல்லிக்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பண்டத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு வந்துட்டு திணையில் ஸ்பெஷல், திணையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடை, பணியாரம், இட்லி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுக்கணும். இதில் என்ன அவங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. வரும்பொழுது உணவு பதப்படுத்தல் பெரிய ஒரு ட்ரைனிங் எடுத்து தான் நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரும்பொழுது சின்ன அளவில் ஒரு மிக்ஸி, கேஸ் ஸ்டவ், 2 கரண்டி, பாத்திரங்கள், கொஞ்சம் சுகாதாரத்தை கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் வச்சுட்டு அவங்க சின்ன அளவில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்களா, மாவட்ட தொழில் மையம் மூலமாக ஒரு சின்ன அளவில் ஒரு பேங்க்கில் வந்து லோன் கூட அப்ளை பண்ணி பெரிய அளவில் பண்ணுறதுக்கு முன் வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு திருப்திகரமானதாக தான் இருக்குது இந்த மனைகள் சார்ந்த பயிற்சிகள். மேலும் விவரம் பெற முனைவர் PG தேன்மொழி அவர்களை 04577264 288 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 9/5/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, காரியாப்பட்டி சிறுதானிய விவசாய உற்பத்தியாளர்கள் கம்பெனியின் செயல்பாடுகள் குறித்து மதுரை செங்கோல் நகர் தலைமைச் செயல் அலுவலர் M. ஜெயசீலன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய தாவர பகுதியில் தடிமரம், இதில் செவ்வேங்கை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீர்வடி பகுதியில் பண்ணை குட்டைகள் அமைத்தல் மற்றும் நீர் அறுவடை தொழில்நுட்பங்கள் குறித்து சிவகங்கை மாவட்டம் வேளாண் உதவி இயக்குனர் R. தனபாலன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.